வணக்கம். எப்போவுமே நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறதுல ரெண்டு விஷயங்கள் தான் முன்னணியில் இருக்கும். பையனுக்கோ பொண்ணுக்கோ எப்போ கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, எப்போ வேலை கிடைக்கும், அல்லது நம்ம வியாபாரம் செய்தோ தொழில் செய்தோ சம்பாதிக்கிறதுக்கான யோகம் இருக்கா. இந்த ரெண்டு கேள்வி தான் மிக முக்கியமானது. ஜீவனஸ்தானம்னு அதுதான் சொல்கிறோம். ஒன்று திருமணங்கிறது வாழ்க்கை, இன்னும் வருமானத்தை பார்க்கின்ற இந்த காலத்தில் ஸ்டெடியாக ஒரு இடத்துல நிற்கிறதுக்கான விஷயம். அப்போ அந்த தொழிலில் நம்ம வெற்றி பெறுவோமா பெறமாட்டோமா, அதை ரொம்ப சிம்பிளாக தானே சொல்ல முடியுமா அப்படின்னா, இப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்திலேருந்து 10வது வீட்டை எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் தெரியும், லக்னத்திலேருந்து 2, 9, 11 ஆகிய இடங்கள். 2ங்கிறது தனஸ்தானம், 9ங்கிறது பாக்யஸ்தானம், 11ங்கிறது லாபஸ்தானம். இது 3 பலமாக இருக்கணும்னு தெரியும். அப்போ நீங்கள் ஒரு ஜாதகத்தில் 10வது வீட்டிலேருந்து இந்த 2, 9, 11 கணக்கு பண்ணி பாருங்கள். அது ஜாதகத்தில் 11, 6, 8 அப்படின்னு வரும். இந்த பாவகங்கள் ஏதாவது ஒரு வகையில் 10வது வீட்டோடோ அல்லது 10வது அதிபதியோடோ சம்பந்தப்பட்டால் நிச்சயமாக அந்த ஜாதகர் தொழிலில் ஜெயிச்சு வெற்றி பெற்று சாதனை படைக்கக்கூடியவராக இருப்பார். தொழில் அவரோட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். அதே மாதிரி தான் 10வது வீட்டுக்கு 6, 8, 12 லக்னத்துக்கு மறைவு ஸ்தானம் 6, 8, 12ன்னு தெரியும். 10வது வீட்டிலேருந்து 6, 8, 12 கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அதிபதிகள் 10வது வீட்டோடோ 10வது வீட்டு அதிபதியோடோ ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டால் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வியாபாரம் தொழில் உங்களை தூக்கி விடுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். உங்களை எங்கேயாவது சிக்கலில் மாட்டி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் அல்லது ஏதாவது ஒரு வகையில் கடன்படுகின்ற ஒரு தன்மை தெரிகிறது. உங்களுடைய முதலீட்டிலேருந்து பணம் வராமல் நீங்கள் கடன் மேலும் மேலும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த 2 சிம்பிள், இந்த 2 விதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.